இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்திய மார்க்கெட்ல போன வாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் வாரத்தோட எண்டில் மார்க்கெட்டை ஒரு சரிவை சந்திச்சதை பார்த்தோம். ஸோ ஓவராலாக இந்த வாரம் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன சார்? லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம அன்சர்டனிட்டி ஸ்டார்ட் ஆனது ரஷ்யா உக்ரைன் வார். அதுக்கப்புறம் நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பு டேரிஃப் ஹைக்கு அதெல்லாம். அதுக்கப்புறம் யுஎஸ் அண்ட் ஈரான். இப்போ லேட்டஸ்ட்டாக காஷ்மீர் அட்டாக் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ அன்சர்டனிட்டி கண்டினியூவாக இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் கன்சர்ன்ஸ் டெஃபினட்டாக இன்வெஸ்டர் மூடை ஸ்பாயில் பண்ணுறதுன்றது தான் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது. பிகாஸ் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,039.35 க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அந்த ரேலின்ற ஒரு இது நமக்கு 21,743 7th April 2025 லோ. அங்கேருந்து 24,359 வரைக்கும் போயிருக்கு 23rd Aprilக்குள்ளே. தட் இஸ் 15 டேஸுக்குள்ளே இவ்வளோ பெரிய மேசிவ் ரேலி கொடுத்துருக்கு. அப்போ மார்க்கெட்டோட மூட் ரொம்ப சூப்பர்பாக இருந்தது பிகாஸ் ஆஃப் த யுஎஸ் டேரிஃப். அண்டு நம்ம யோசனை பண்ண மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு, எஃப்ஐ, எஃபிஐ எல்லாருமே, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த பாட்டம் சைடில் கொஞ்சம் வாங்கினாங்க. யுஎஸ் டேரிஃப் பாஸ் பண்ணதால் ஒரு பெரிய நல்ல ஒரு ஹைக்கு போச்சு. பட் அந்த இடத்துல லேட்டஸ்ட்டு காஷ்மீர்ன்றது இந்தியாவை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் குளோபல். இது நம்மளோட டொமஸ்டிக் இஷ்யூஸால் இன்வெஸ்டருக்கு மூடு கொஞ்சம் பயம், ஒரு ஃபியர் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது இனிமேல் எப்படி இருக்கும், ஏன்னா இந்தியா என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது, பாகிஸ்தான் என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்ற ஒரு டெஃபினட்டாக ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் எஃப்ஐ எல்லாருக்குமே இருக்கும். எஃப்ஐ கொஞ்சம் பயப்பட மாட்டாங்க, ரீட்டெய்லர் கொஞ்சம் பயப்படுவாங்க. அது பயம் நல்லது தான். ஸோ இதுக்கு மேலே என்ன ஆக போகிறதுன்றது நம்ம நெக்ஸ்ட் வீக் மொமெண்டம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது, லாஸ்ட் வீக் நம்ம பேசும்போது 24,100 to 24,200. சாரி சார். அப்புறம் ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது 24,100 to 24,200 ஒரு டைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறத பொறுத்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். மேலே போகுதா இல்லை எப்படி கண்டினியூ ஆக போதா, ரேலி கண்டினியூ ஆக போதா இல்லை கீழே இறங்க போதான்றது நம்ம யோசனை பண்ண மாதிரி டெஃபினட்டாக அந்த இடத்துலையும் ஒரு பேனிக் இருந்தது. பிகாஸ் 24,300 சம்திங் போயிருக்கு, 400 கிட்ட போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் சடன் ஃபால். ஸோ இப்போ என்ன டேட்டா இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா 24,200 டைட் ரெசிஸ்டன்ஸ். அந்த டைட் ரெசிஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் 23,800. ஸோ இப்போ இருக்கிறது 24,039. அகெயின் மார்க்கெட் 23,800 இருக்கலாம் வந்ததுன்னா 23,500 கூட வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஹையர் சைடில் இன்டாக்ட் ஆகிடுச்சு மார்க்கெட். அந்த இடத்துல நல்ல டைட் ரெசிஸ்டன்ஸ் ஆன மாதிரி தான் டேட்டாஸ் இண்டிகேட் பண்ணுது. அதனால் 23,800க்கு கீழே இருக்கும்போது டெஃபினட்டாக செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிட்டு 23,500க்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ தட் 24,200ல் செல்லிங் ஜென்ரேட் ஆகுமா, இல்லை 24,200 பிரேக் பண்ணி 24,400ல் செல்லிங் ஜென்ரேட் ஆகுமான்றது தான் ஒரு ட்ராப் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ 24,200 போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக 23,500 to 23,800 டெஃபினட்டாக ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. பொதுவாகவே இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் ஒரு 3 வருஷமாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ரேலியில் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட இந்த பிஹேவியர் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கா? பேங்க் நிஃப்டி இன்னும் ஃபியூச்சரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் சார்? பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு நம்ம எந்த டவுட்டும் கிடையாது. இட்ஸ் வெரி கிளியர். என்னென்னா முதல்ல மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி தான் மூவ் ஆகும். பிகாஸ் பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக் ஹையர் எல்லாம் லைஃப் ஐ பிரேக் பண்ணி மேலே போனதால் இந்த ஒரு இஷ்யூஸுக்காக தான் மார்க்கெட்டில் சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு. அண்ட் கம்பேர் டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி இஸ் ஆல்வேஸ் பர்ஃபார்மிங் குட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் இந்த ஸ்டெபிலிட்டி வர்ற வரைக்கும் எவ்வளோ தூரம் கீழே வரும்னு தெரியாது. ஸோ அது வரைக்குமே மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் கீழே இறங்கலாம். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரேலி பேங்க் நிஃப்டி தான் கொடுக்கறதுக்கு 100% ப்ராபபிலிட்டி இருக்குது. பிகாஸ் ப்ரைவேட் பேங்கிங் செக்டர் டெஃபினட்டாக லீட் பண்ணும் மார்க்கெட்டை, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த ஸ்டெபிலிட்டி, கவர்மெண்ட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது பாகிஸ்தானை பேஸ் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அது எவ்வளோ தூரம் நம்மளை
ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஆகிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி வந்து டெஃபினட்டாக மூவ். பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு 54,334.05 க்ளோஸ் ஆயிருக்கு. டைட் ரெசிஸ்டன்ஸ் 55,000. ஸோ 55,000க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து ஒரு ஃபர்தர் அப் ட்ரெண்டோ ஏதோ யோசனை பண்ணலாம். அதர்வைஸ் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் வந்து 54,000 அண்ட் 53,600 வரைக்கும் கீழே வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 52,500 வரைக்கும் டேட்டா காமிக்குது ஃப்ரைடேல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியும் வந்து நெக்ஸ்ட் வீக் டைம் பீங் கீழே வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் இன் எனி கேஸ் இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லேருந்து மீண்டு வரும்போது ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி தான் மேலே போகும். பேங்க் நிஃப்டி தான் லீட் பண்ணும் மார்க்கெட்டை. இப்போ இந்த மார்க்கெட்டோட வொலட்டிலிட்டியில் இல்லை இந்த குளோபல் டென்ஷன் இருக்கும்போது டிஐஎஸ் அதிகமாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஓவராலாக டிஐஎஸோட பிஹேவியர் எப்படி இருந்திருக்கு? அவங்க ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட்டுக்கு ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்குமா? இப்போது நம்ம டிஏ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது நமக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரீட்டைல் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா ரீட்டைலர் வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க. லாஸ்ட்டு தடவை ஒரு ஹை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கரெக்ஷனில் வந்து நிறைய பேரோட கேபிட்டல் வந்து எரோடாச்சு. ஸோ ரொம்ப பயத்தில் தான் இருக்காங்க இப்போது. ஸோ ரீட்டைலர் வந்து ஒரு பெரிய பயம் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் கேபிட்டலை சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் டிஏஎஃப்ஐ வந்து கிளியர் ஐடியாவோட தான் இருப்பாங்க எப்போவுமே. ஸோ அவங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுக்கிறது வந்து ஒரு 2 குவார்ட்டர் 3 குவார்ட்டர் அந்த மாதிரி தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ப்ராஃபிட் புக்கிங் ஏதாவது இருக்கலாம். பட் அந்த ப்ராஃபிட் புக்கிங்கும் பார்த்தீங்கன்னா டிஏஎஃப்ஐ நம்ம எப்போவுமே கம்பேர் பண்ணும்போது டிஏஏ ஒரு எஃப்ஐ எக்ஸிட் ஆகிருக்காங்கன்னா டோட்டலாக எக்ஸிட் ஆகிருக்காங்களான்னு தான் பார்க்கணும். டோட்டலாக எக்ஸிட் ஆக மாட்டாங்க அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 years முன்னாடி வாங்கியிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 1% ஆர் 2% வெளியே வர்றது வந்து இட்ஸ் நாட் அ அவுட்கம் வெளியே வர்ற மாதிரி இல்லை, பயப்பட தேவையில்லை. பிகாஸ் அவன் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறான். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் அவன் போட்டதை வந்து கொஞ்சம் எடுக்கிறான்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து டெஃபினட்டாக வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரத்துக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஜாஸ்தி தான் இருக்குது. இப்போ கீழே இறங்கினாலும் ஜாஸ்தி தான் இருக்குது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு 3 எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து கார்ட்ரேட் டெக்னு மார்ச் 2024 அந்த குவார்ட்டரில் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம மார்ச் 2024 நம்ம வந்து 3 months எடுத்துக்கணும், ஒரு குவார்ட்டர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ ஜனவரியிலேருந்து அவங்க வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போ வேணால் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 738க்கு அவங்க வாங்கியிருக்கிற கார்ட்ரேட் டெக் வந்து இன்றைக்கி வந்து 1683. நம்ம இவ்வளோ கலைபரத்தில் இருக்கோம். பட் இந்த பர்டிகுலர் கவுண்டர் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இதனால் எல்லா கவுண்டரும் மேலே போகும்னு சொல்ல வரல. பட் எக்ஸெப்ஷன் சில கவுண்டர்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்குது அப்படின்னும் போது மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஆன் எவ்ரி குவார்ட்டர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அப்போ அவங்களே பயப்படுறதில்லன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நிப்பான் இந்தியா வந்து தேவியானி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து 164.10க்கு February 24 வாங்கியிருக்காங்க. அவங்களும் வந்து ஜான் டு மார்ச்சுக்குள்ளே தான் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து 175.20 தான் இப்போ. ஸோ அது கொஞ்சம் கீழே போயிட்டு திரும்பவும் மேலே வந்திருக்கு. அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து அகைன் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சுதர்சன் கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஆன் ஃபெப்ரவரியிலேயே அவங்க வந்து 514 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து 1063.50. ஸோ இது என்ன நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா, சில பேர் சொல்லுவாங்க டிஏஏ வாங்கினாலும் நம்ம வாங்கக்கூடாது, டிஏஏ வாங்கினாலும் இறங்கும், எஃப்ஐஏ வாங்கினாலும் இறங்கும்வாங்க. பட் த திங் இஸ் டிஏஏ வாங்கிட்டாங்கன்னா நம்ம வந்து நம்மளும் வாங்கிட்டோம். அட் த சேம் டைம் நம்ம வாங்கிட்டோம்னா பேலன்ஸ் ஷீட் அடுத்த 3 months கழித்து பார்க்கணும். அடுத்த 3 months கழித்து அவன் பார்க்கும்போது டோட்டலாக வெளியே வந்துட்டானான்னு பார்க்கணும். டோட்டலாக வெளியே வரலன்னா நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. கீப்பான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து டார்கெட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 1 to 2 years வைப்பாங்க. அந்த மாதிரி 1 to 2 years வைக்கும்போது 2 to 3 times ஈஸியாக இவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ கான்செப்ட் எப்படின்னா, பிலீவ் இன் யுவர் சிஸ்டம். நீங்கள் வந்து சிஸ்டம் ஒன்று ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்களே நம்பணும். முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்னொருத்தர் சொல்கிறார் அவர் சொல்கிறாருன்னு கேட்டுகிட்டே இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு கரை தெரியாது. இப்போ இந்த மார்க்கெட் கரெக்ஷன் டைம்ல குறிப்பா இந்த மார்ச் 2025ல டிஐஎஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதோட டெக்னிக்கல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வியூவர்ஸ்க்கும் அந்த ஸ்டாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல டாடா மோட்டர்ஸோட டெக்னிக்கல்ஸ்லாம் எப்படி இருக்கு சார்? இப்போ வந்து அந்த யூஎஸ் பாஸ் இருக்கு இல்லையா, யூஎஸ் டேரிஃப்ன்றது வந்து அந்த இடத்துல டேக்ஸ் போடுற விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஜாக்வாரை நம்பி தான் இருக்குது. ஜாக்வார்ன்றது யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு நிறைய வந்து எக்ஸ்போர்ட்ஸ் போகுது, யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட்ஸ் போகுது, எல்லாம் போகிறதால டாடா மோட்டார்ஸில் ஒரு சின்ன
ப்ரெஷர் இருக்குது டெஃபினட்டாக. வென் கம்பேர்ட் டு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, பஜாஜ் ஆட்டோ, அதுக்கப்புறம் நீங்கள் கார் செக்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா மாருதி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டில் போயிட்டுருக்கு, ரொம்ப டாப் கியரில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகிறதுக்கு காரணம் வந்து டியூ டு யுஎஸ் டேரிஃப் தான், அதுதான் மெயின். அண்டு அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறதா கூட தகவல் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் வந்து டார்கெட்டை வந்து இந்த மாதிரி சில பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டார்கெட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. அந்த மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரலாக போய் பார்க்குறோன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் வந்து மார்ச் 2024 டிஏஏ மட்டும் நான் சொல்கிறேன் 16.01% வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஜூன் 2024 15.93 கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. செப்டம்பர் 2024 அகெயின் வந்து 16.08 மார்ச்சோட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பரில் 16.54 அண்ட் மார்ச் 2025 16.88. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து எவ்ரி குவார்ட்டர் சின்ன சின்னதாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. மார்க்கெட் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது இன் பிட்வீன் மார்ச் 2024 டு மார்ச் 2025 இதில் வந்து ரேலி கொடுத்துருக்கிறது 780 to 1179. ஸோ இப்போ எல்டிபி வந்து 655. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா இப்போ நம்ம 1179 இருந்தால் தான் பயப்படணும், இப்போ 655 தான் இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட் வந்து மேலே ஜாஸ்தி இருக்குது 1179. அதே மாதிரி இவங்களும் வந்து டிஏஐஸ் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஸ்டில் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல போய் சப்போர்ட் எடுக்கலாம். எந்த சப்போர்ட்ஸ்ன்றது நம்ம நிறைய டெக்னிக்கல்ஸ்லாம் பார்த்துட்டு ஆவரேஜஸ், நான் சொன்ன மாதிரி மூவிங் ஆவரேஜஸ், அதுக்கப்புறம் வந்து வீக்லி லோஸு, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலி ஒரு இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது டெஃபினட்டாக பண்ணலாம். டாடா மோட்டார்ஸில் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் தே ஆர் நாட் ரெடியூசிங் த ஸ்டேக்ஸ், தே ஆர் இன்க்ரீசிங் அப்படின்னும் போது சம்திங் இஸ் தேர் அப்படின்னும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். பட் கொஞ்சம் இட் வில் டேக் டைம் டெஃபினட்டாக. வென் கம்பேர்ட் டு எம்என்எம் இதையும் கம்பேர் பண்ணோம்னா எம்என்எம் வந்து ஜெட்டில் போகிற மாதிரி, இது வந்து கொஞ்சம் புல்லட் ட்ரெயினில் போகிற மாதிரி, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம பேசுறது டிஐஎஸோடது, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோடது இல்லை, அப்படி தானே சார்? டெஃபினட் டிஐஎஸ். ஓகே. அடுத்தது டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல்லையும் நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ டாடா ஸ்டீலோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது, டிஐஎஸோட ரோல் அதில் என்னவா இருக்குது சார்? டாடா ஸ்டீல் மார்ச் 2024 23.51, ஜூன் 2024 23.33 ஸ்லைட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் செப்டம்பர் 2024 22.67 அகெயின் ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்ட் டிசம்பர் 2024 23.52 மார்ச்சில் இருந்த லெவலுக்கு வந்தாச்சு. மார்ச் 2025 லாஸ்ட் குவார்ட்டர் வந்து 24.48. இதெல்லாம் எப்படின்னா மார்ச்சில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒரு 1% மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னும் போது சைனா இருக்கும்போது அவங்க மார்க்கெட் மூவ் ஆகும்போது ஸ்டீல்லாம் நம்ம அடிபடும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீலுக்கு வந்து புதுசாக வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டீலுக்கு வந்து பெனிஃபிஷரி அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு முன்னாடியே பிளான் தெரியும், இப்படியெல்லாம் போகும், மார்க்கெட் இப்படியெல்லாம் போகும், இந்த மாதிரிலாம் போகுன்ற மாதிரி தெரியும். அதனால தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டீல் பொறுத்த அளவுக்கு இப்போ வந்து நல்ல இண்டஸ்ட்ரி தான், டெஃபினட்டாக க்ரோ ஆகிற இண்டஸ்ட்ரி தான். இதுவும் நீங்கள் பார்க்கும்போது ரேலி வந்து ஃப்ரம் 130 to 184.60 வரைக்கும் போயிருக்கு. ஸ்டில் இப்போ 139. நான் இந்த எல்டிபி வந்து ஃபர்ஸ்ட் 130 ஸ்டார்ட் ஆகி 184 போயிட்டுருக்கு, இப்போ 139 இருக்குன்னா வெரி வெரி வேல்யூபிள். இதெல்லாம் வந்து கீழே கொஞ்சமாக இறங்கினாலும் நம்ம வந்து தைரியமாக பண்ணலாம். நான் பேசுகிறது எல்லாமே லாங் டேர்ம், ஒன்றுமே வந்து அடுத்த ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் 15 நாள்லாம் கிடையாது. லாங் டேர்மில் வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த ப்ரைஸே தான் இப்போவும் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ 184 போனப்போவும் இவங்க வந்து ஸ்டேக்கை பெருசாக குறைக்கல. 139 இப்போ ட்ரேட் ஆகும்போது 1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுலேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையவே வந்திருக்குன்னு தான். அடுத்தது சுஸ்லான் எனர்ஜி. அவங்களும் இந்த மார்ச்சில் நிறைய டிஏஎஸோட இன்ஃப்ளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுஸ்லான் எனர்ஜியோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது சார்? சுஸ்லான் எனர்ஜி நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் மேடம். சுஸ்லான் எனர்ஜி அவாய்ட் பண்ணிடலாம். பிகாஸ் எனக்கு வந்து சுஸ்லானில் அந்த அளவுக்கு இது இல்லை. டிஐஸும் கொஞ்சம் குறைச்சிட்டே தான் வராங்க கன்சிஸ்டண்ட்டாக. செகண்ட் வந்து விண்ட் எனர்ஜின்னு நம்ம போனோம்னா நம்ம வந்து சுஸ்லான் பதிலாக ஐநாக்ஸ் விண்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த விண்ட் எனர்ஜியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். சுஸ்லான் வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்டாக். அது திடீர்னு கீழே இறங்கினா கூட இறங்கிடும். ஸோ சுஸ்லானை அவாய்ட் பண்ணலான்னு தான் என்னோட ஓன் கருத்து. இது என்டிபிசி, ஸோ ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட் தான் அதுவும். ஸோ என்டிபிசியோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது சார்?
என்டிபிசி பவரில் இருக்கிறதால பவர் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக வந்து தேவைப்படுறது தான். ஸோ மார்ச் 2024 27.55, ஜூன் 2024 27.55 நியூட்ரல், ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. செப்டம்பர் 2024 வந்து 26.51 ஸ்லைட்டாக குறைச்சிருக்காங்க. டிசம்பர் 2024 26.76 லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2025 27.22 பெட்டர், அதுவும் வந்து பெருசாக ஒன்றும் குறையில. அண்ட் ரேலி ஸ்டார்ட் ஆனது 300 அண்ட் ரேலி அப்சைட் பண்ணது வந்து 448.45, நவ் 356. ஸோ 300 to 356 டாடா ஸ்டீல் மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் இதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். மார்க்கெட் திரும்பவும் வந்து ரெக்கவரி ஆகி போகும்போது இதெல்லாம் நல்ல ப்ரைஸ் தான். டெஃபினட்டாக வந்து இதிலெல்லாம் நம்ம வந்து தைரியமாக பண்ணலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுன்றது இருந்துட்டு தான் இருக்குது அண்டு ரிக்குயர்மெண்ட்ஸும் இதுக்கு தேவைப்படும். இதை பொறுத்தளவுக்கு நிறைய பவர் செக்டார்னும் போது லேட்டஸ்ட் அப்டேஷனுக்கெல்லாம் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்டிபிசி வந்து வேல்யூ தான் அது. பட் என்னென்னா அக்குமுலேட் பண்ணணும், கொஞ்சம் குறைஞ்சாலும் நம்ம தைரியமாக வாங்கணும், ஹோல்ட் பண்ணணும். அடுத்தது ஐஆர்எஃப்சி. ஸோ இந்தியன் ரயில்வேஸோடது இந்த ஸ்டாக்கோட அனாலிசிஸ் எப்படி இருக்குது சார்? ஐஆர்எஃப்சி நம்ம பார்த்தோம்னா சூப்பராக தான் இருக்குது. மார்ச் 2024 0.89, ஜூன் 2024 1.08, செப்டம்பர் 2024 1.08, அகெயின் நியூட்ரல் 2 மாதமும். டிசம்பர் 2024 1.24 அண்ட் மார்ச் 2025 1.34 அண்ட் ரேலி வந்து 99 ருபீஸ்லேருந்து 229 போயிருக்கு அண்ட் இப்போ 129 இருக்குது. ஸோ இது ஒரு 20 ருபீஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா கூட நம்ம வாங்கும்போது டெஃபினட்டாக வந்து தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி, பிகாஸ் 0.89 1.34 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஆன் குவார்ட்டர். டெஃபினட்டாக இதையும் வந்து டிஏஐ பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இதுவும் நல்லா தான் இருக்குது, டெஃபினட்டாக பண்ணலாம். இந்த ரேலியில் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் இல்லை பேங்கிங் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ் பேங்க்ல டிஏஎஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மைதானா? எஸ் பேங்கோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது சார்? எஸ் பேங்க்கில் டெஃபினட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபார்மேஷனில் இருக்குது. அதுதான் சொன்னேன், சுஸ்லான் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து தோணலை. இதே எஸ் பேங்க் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 year முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா 2024 கேட்டால் நம்ம கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் சொல்லியிருப்போம். பட் இப்போ வந்து பெரிய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் இருக்குது. இது மார்ச் 2024 41.50 டிஐஐ, ஜூன் 2024 38.10 ஸ்லைட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் 2024 38.20, டிசம்பர் 24 வந்து 38.84 அகைன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ச் 2025 39.52. ஸோ ஃபண்டாஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தட் இஸ் 1.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு பெரிய இதில் ப்ளஸ் என்னென்னா ரேலி வந்து 22லேருந்து 32.85 வரைக்கும் போயிருக்கு அந்த இன் பிட்வீனில் ஸ்ப்ரெட்டு. இப்போ இருக்கிறது 17.80. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இது பேலன்ஸ் ஷீட்டும் வந்து இட்ஸ் லுக்கிங் வெரி வெரி குட். ஸோ எஸ் பேங்க் வந்து டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நினைக்கிறவங்க கேபிட்டலை கொஞ்சம் குறைச்சி வச்சு பண்ணிக்கிறது பெட்டர். பட் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. டிஏஎன்எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரேலி போன இடத்துலேருந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்டிபி கம்மின்றதால இட்ஸ் அ டெஃபினட் பை தான். பொதுவாக ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த டிஏஎஸோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஸோ இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு டெசிஷன் எடுக்கலாமா சார்? அது கரெக்டு தானா? எப்போவுமே டிஐஏ வந்து எடுக்கும் போது எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவார்ட்டரில் டிஏஏ வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சரில் போய் பார்க்கணும். தட் இஸ் அந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சர், பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வாங்கியிருக்கா, அந்த டிஏஐ வந்து அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணியிருக்காங்களா, அதை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்களா உள்ள அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன் குவார்ட்டர் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டை கண்டிப்பாக செக் பண்ணணும். இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போது டிஐஐ நார்மலாக டிஏஐ அண்டு ஹெச்என்ஐ ஹெவி நெட்வொர்க் இன்வெஸ்டர்லாம் எப்படி பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து உடனே வந்து 3 months எல்லாம் டைம் கிடையாது, 1 year அவங்க எடுத்துப்பாங்க. மேபி 1 yearல பேலன்ஸ் ஷீட் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் கூட போகும், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஆகி போகும். அதுக்கப்புறம் அந்த 1 year கழிச்சு அட்ஜஸ்ட் ஆகி போகும்போது தான் அவங்க பெரிய ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டிஏ வாங்கியிருக்காங்கன்னா அந்த கவுண்டர் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர் எப்படி இருக்குது, அதுக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டர் எப்படி இருக்குது, அவங்க ஆட் பண்ணுறாங்களா, அவங்க ரெடியூஸ் பண்ணுறாங்களா, அவங்க டோட்டலாக எக்ஸிட் பண்ணுறாங்களா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஏன்னா டிஏ வாங்கிட்டான் அப்படின்ட்டு நான் வாங்குறதுன்றது ஓகே, பட் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் டிஏ கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டான்னா அவனுக்கே அந்த ஸ்டாக்கில் ஹோப் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னும் போது நம்ம வச்சுட்டு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஸோ
நாம் வந்து வாங்கிறது புத்திசாலித்தனம் தான். ஏன்னா டிஏஐ ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா அவன் ஏகப்பட்ட ரேஷியோ வச்சு தான் ஒரு ஸ்டாக்கை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அவனுக்கு அகெயின்ஸ்டாக போகும்போது அது கீழே வரும்போது அவன் எக்ஸிட் ஆகிடுவான். அவன் எக்ஸிட் ஆகிறது நம்மளுக்கு லேட்டாக தெரியும். பிகாஸ் அந்த பர்டிகுலர் டேல அவன் எக்ஸிட் ஆகிறான் பார்த்தீங்களா, அது நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டரில் தான் தெரியும். ஸோ அதனால ரீட்டைலர் வந்து ட்ராப் ஆகிடுவாங்க. பட் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் தெரியும் போது நம்ம திரும்பவும் மேலே போகும்னு நினைக்கக்கூடாது. பரவாயில்ல, அவன் கொடுத்த ப்ரைஸில் நமக்கு கொடுக்க முடியாது. பிகாஸ் அவன் கோடிக்கணக்கில் வாங்குவான் அந்த ஸ்டாக்கை. நம்ம வந்து 1000 கணக்கில் இல்லாட்டி 500 வச்சுருப்போம். லாஸ் இஸ் லாஸ்ன்ட்டு வெளியே வந்துடணும். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து டிஐ இன்வெஸ்ட் பண்ணுறதுல வின் பண்ண முடியும். இப்போ இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு டென்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் ஒரு இன்வெஸ்டருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், என்ன செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கலாமா அப்படின்னு. இந்த சுச்சுவேஷனை ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படி ஹேண்டில் பண்ணும் சார்? இப்போ வந்து நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஒரு 10 to 20%, 30% ப்ராஃபிட்டில் இருந்தோம்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேலி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வாங்கியிருப்போம். ஒரு சில கவுண்டர்ஸ் வந்து கீழே வந்திருக்கு, ஒரு சில கவுண்டர்ஸ் கீழே வரல. ஸோ கீழே வராத கவுண்டரில் அவங்க ப்ராஃபிட்டில் இருந்தாங்கன்னா அந்த ப்ராஃபிட்டை அவங்க முடிச்சுட்டு ஃபண்டை வச்சுக்கலாம் பெட்டர். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து எங்கே நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்குதுன்னு பார்க்கணும். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம வந்து கொஞ்சம் புல்லிஸாக தான் இருந்தோம். அல்ட்ரா புல்லிஸ்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் புல்லிஸாக தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்ல புல்லிஸாக இருந்தோம். லாஸ்ட் வீக்கோட வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் பேரிஷ்னஸ் தெரிஞ்சுது. 24,100 கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியெல்லாம் லாஸ்ட் வீக்லேயே உங்களுக்கு வந்து வெட்னஸ்டேலேயே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயாச்சு. பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அட்டாக்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மார்க்கெட்டும் விழுந்ததுன்னு வைங்களேன். ஸோ ஒரு ரீட்டைலர் என்ன பண்ணோன்னா, எப்போவுமே மார்க்கெட்டு எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அந்த ரிவர்ஸ் ஆகிற இடத்துல வந்து திரும்பவும் ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது உடனே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த ரிவர்ஸ் ஆகிறது எனக்கு எப்படி தெரியும்னா, டெஃபினட்டாக தெரியும். நம்ம இப்போ 23,800 மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா நேராக 24,500 போகாது. 23,800 போயிட்டு 23,900 ஆர் 950 போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் இறங்கி வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாமல் இருக்கும். லைக் அந்த மாதிரி தான் இப்போ அந்த 700 and something வந்தது, 21,700. அது மாதிரி அந்த மாதிரி வர்ற இடத்துல வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு எந்த லோ வருதுன்னு பார்க்கணும். இப்போ நான் 23,500 சொல்லியிருக்கேன். 23,800 கட் ஆச்சுன்னா 23,500ன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்போது சப்போஸ் 23,800 கட் ஆகிட்டு 23,500 சப்போஸ் வந்ததுன்னா அதுக்கும் கீழே போகலை அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இருக்கிற ப்ராஃபிட்டை வந்து ப்ராஃபிட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. செகண்ட் திங் வந்து டேட்டா அனாலிசிஸ்ன்றது வந்து நம்ம கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு ரெடி, 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி வச்சுருக்கோம், பணம் வச்சுருக்கோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். பட் டேட்டா அனாலிசிஸ் வந்து என்ன சொல்லுவோன்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ இண்டெக்ஸை நீங்கள் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இண்டெக்ஸ் விலை போதா இல்லை மேலே போதா அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் அந்த டேல தெரியினாலும் ஒரு 2 நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இனிமேல் கீழே வராது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நிறைய கற்றுக்கணும். அதெல்லாம் நிறைய கற்றுக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த பிலீவ் இன் அவர் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளவே வந்து தெரிஞ்சிடும். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது வந்து பெட்டர். ஏன்னா இப்போ அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நான் மார்க்கெட் மேலே போகணும்னு நான் சொல்கிறேன்னு வைங்களேன், அவங்களும் முன்னாடி ரீட் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட் மேலே போகணும். என்ன மாதிரி இன்னும் ஒரு 2-3 பேர் வந்து மார்க்கெட் மேலே போகணும் போது அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.